நாளாக ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்மயை பாடிய முத்துமழை சாங் தான். என்கிட்ட எல்லாரும் கேட்டிருந்தாங்க, சின்மயை விஷயத்தை பொறுத்தவரை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னும்போது, இந்த குடியரசு நாட்டில் தனக்கு ஏற்பட்ட ஒரு பாலியல் சீண்டலை குறித்து ஆஷ் மீட்டு சொல்லக்கூட உரிமை இல்லையா அப்படின்ற கேள்வி தாங்க எனக்குள்ளே எழும்புது அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவங்களுக்கு நேர்ந்த ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஒரு பெண் அவங்களுடைய சுயமரியாதையை விட்டு ஆண்களின் கால்களில் விழுந்தால்தான் வாழ முடியுமா அப்படி என்ற நிலைப்பாடு இங்கே இருப்பது ஐயத்திற்குரிய விஷயம் அல்லவா? சின்மயி என்ன ஒழுங்கீனமான செயலை செய்தார்? சந்தா கட்டவில்லை என்பது ஒழுங்கீனமான செயலா என்பது கேள்விக்குரிய விஷயமே. அடுத்தபடியாக, ஒழுங்கீனமான செயலை செய்த பெருமை மிகுந்த மனிதர் ஒருவர் உலாவிக் கொண்டிருக்கையில் அவருடைய பாடல் வரிகளுக்கு ஏன் தடை விதிக்கப்படவில்லை என்பதும் ஐயத்திற்குரிய விஷயம்தான். எது எப்படியோ, நம்முடைய ஒற்றுமையின் காரணமாக எப்படி ஜல்லிக்கட்டு மீண்டும் வந்ததோ அதே போன்று சின்மயிக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கும் இந்த தடை உடைத்தெறியப்பட்டு அவர் மீண்டும் திரைப்படங்களில் தன் தனித்திறமை குரல்களால் தன் பாடல்களை பதித்து பெருமை பெறுவார் என்று நான் உறுதியோடு நம்புகின்றேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். திஸ் இஸ் பிரீத்தி விஜயகுமார்.